கண்மணி, அந்த மருந்து வேணா கொஞ்சம். அது அவ கவனிக்கல போல இருக்கு. இரு, நான் உனக்கு கஷாயம் வச்சு தரேன். இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு சரியாயிடுச்சு. இந்தாங்க. கண்மணி போஸ்ட். கொடுங்க. கண்மணி, ஒரு நிமிஷம் இல்ல. எங்க போற? கிச்சனுக்கு. இப்ப அங்க தானே வர? இப்ப மறுபடியும் எதுக்கு அங்க போற? இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? உட்காருன்னு சொல்றேன்ல, வா உட்காரு. உட்காரு. சொல்லு, உனக்கு அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாரு, உன்னால என்கிட்ட பொய் சொல்ல முடியாது, உன் கண்ணால அதை மறைக்கவும் முடியாது. சொல்லு. கண்மணி, நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மற்றவங்களுக்கு இந்த வீட்டில் நீ எப்படியோ அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அதுல தப்பு எப்பவுமே உன் பக்கம் இருக்காது. ஆனா அம்மா அப்படி இல்லை கண்மணி, நீ தான் அவங்களுக்கு ஸ்பெஷல். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா எப்படி துடிப்பாங்களோ அதே மாதிரி தான் உனக்காகவும் துடிப்பாங்க. அம்மாவும் நீயும் மாமியார் மருமக மாதிரியா பழகுறீங்க? ஏதோ அம்மா பொண்ணு மாதிரி நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தானே நீங்க ரெண்டு பேரும் பழகுனீங்க. இப்ப என்னாச்சு? அவங்க கிட்ட கிட்ட வந்தாலும் நீயே எட்டி போற, அவங்க கிட்ட பட்டும் படாம நடந்துக்கிற, அவங்க கிட்ட சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. இப்ப பாரு, இப்ப அதை பத்தி பேசினா கூட என் மூஞ்ச பார்க்க கூட தவிக்கிற. என்ன நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள? மறைக்காம இப்ப சொல்லு கண்மணி. கண்மணி, சொல்லு கண்மணி, என்னதான் பிரச்சனை? நான் ஒரு நாள் 2 நாள் விஷயத்தை மறைச்சதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே. அப்ப அவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க என் கழுத்துல தாலி கட்டின நாள்ல இருந்து அத்தை என்கிட்ட மறைச்சிருக்காங்களே, அது எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. கண்மணி, எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? சொல்லு. அம்மா என்ன மறைச்சாங்க? நம்ம கல்யாணத்துல என் ஜாதகத்தை பத்தி ஜோசியக்காரரை போய் சொல்ல சொன்னது யாருங்க? உங்க அம்மா தானே? இல்ல, பின்ன அத்தைதான். கண்மணி, நீ நீ என்ன சொல்ற? உண்மையை தாங்க சொல்றேன்.